சுகர் வந்து எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பிளட் சுகர் அப்படின்னா எப்பப்போ பார்ப்பாங்க? சாப்பாட்டுக்கு அப்புறம் ப்ளஸ் எப்போ வேணாலும் பார்ப்போம். எந்த டைமில் பேஷண்ட் வராங்களோ அந்த டைமிங்கில் நம்ம சுகர் பார்ப்போம். என்னென்ன கண்டிஷனுக்கு பார்ப்போம்? சுகர் இருக்கான்னு பார்க்கறதுக்கு அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம டயபெட்டிஸ். ஓகே, இப்போ சுகர் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நார்மலாக நம்ம போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நம்ம சுகர் செக் பண்ணுறோம். சரிங்க, நம்ம அந்த சுகர் லெவல் வந்து நமக்கு தெரியணுன்றதுக்காக பார்க்குறோம். அது பேர் என்ன? அது என்னன்றதை கண்டுபிடிச்சதானே சொல்லுவாங்க. ஹெல்த் செக்அப்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த ஹெல்த் செக்அப் பண்ணாதான் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஃபஸ்ட்டு ஓவரால் ஹெல்த் செக்அப் பண்ணுறதுக்காக சுகர் பார்ப்பாங்க. ப்ளஸ்ஸு பேஷண்ட்டுக்கு ஏதாவது சிக் கண்டிஷன் இருப்பாங்க. இப்போ அவங்க சிம்டம்ஸ் இருக்குல்ல, டயபெட்டிஸோட சிம்டம்ஸு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது? அடிக்கடி பசிக்கும், அடிக்கடி யூரின் போவாங்க, அப்புறம் தாகம் வந்து அதிகமாக இருக்கும். இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சுகர் டெஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? மெயினாக வந்து 60 வயசுக்கு மேலே உள்ள பேஷண்ட்டுக்கு கம்பல்சரி வந்து சுகர் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த சுகர் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம குளுக்கோஸ் மீட்டர் மூலமாக பார்க்கலாம். சரிங்களா? அந்த டெமோ காமிக்கிறேன். முன்னாடி குளுக்கோஸ் மானிட்டர் மூலமாக எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ற திங்ஸை வந்து நான் காமிக்கிறேன். சரி, ஒவ்வொரு திங்ஸ் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து தேவை அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் ரப் ஆர் ஹேண்ட் வாஷிங் தேவையான திங்ஸ் வந்து எடுத்துக்கணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பால் வித்து காட்டன். பால் வித்து காட்டன் எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம பிளட் எடுக்கிறோம் அப்படின்னா உடனே எடுத்த உடனே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர பிளட்ல தான் நம்ம சுகர் எடுக்கணும். அதுக்காக தான் இருந்தது. அடுத்து கிட்னி ட்ரே எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக கிட்னி ட்ரே. அடுத்து குளுக்கோமீட்ரு, லான்செட் நீடில், குளுக்கோமீட்டர் ஸ்டிப்பு வந்து குளுக்கோமீட்டரில் வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீடில் வச்சு நம்ம ப்ரெட் பண்ணணும். ப்ரெட் பண்ணால் தான் பிளட்டு எடுக்க முடியும். அது மூலமாக நம்ம அந்த பிளட் சுகர் பார்க்கலாம். ஓகேங்களா? கிளியரா? ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் முன்னாடி மிஷின் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். பேஷண்ட்கிட்ட வந்து என்ன பண்ணுறது அப்படின்றதையும் கேட்டுக்கணும். அவங்க என்ன பண்ணுறது? தண்ணி கழிச்சிட்டே இருக்கும். குளுக்கோமீட்டர் ஸ்டெப்பு. அடுத்து வந்து குளுக்கோமீட்டர். ஏரோ மார்க் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை மிஷினில் இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? மிஷின் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்னு பார்க்கணும், பேட்டரி போட்டிருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரிப் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏரோ மார்க்கு உள்ளார போகணும். உள்ளார போயிடுச்சு, ட்ராப் காமிக்குது பாருங்க. இது அப்படின்னா நம்ம பிளட்டு கொடுக்கணும். பிளட்டு கொடுக்குற டிப்பை வந்து நம்ம தொடக்கூடாது. இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். சரியா? ஸ்டிப் இருக்குல்ல, இந்த ஸ்டிப்பை வந்து இங்கே தான் தொடணுமே தவிர இந்த டிப்பில் வந்து தொடக்கூடாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா பிளட்டு வந்து அந்த சுகர் வேல்யூ வந்து ரேஞ்ச் மாறுபடும். சரிங்களா? அதுக்காக இங்கே தொடக்கூடாது. எங்கே தொடணும் அப்படின்னா இங்கே தான் இருக்கும். ஓகேவா? லான்செட் நீடில். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் இந்த நீடில் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி சின்னதாக ஒரு குட்டி நீடில் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ நம்ம
பேஷண்ட்க்கு வந்து சுகர் செக் பண்ண போகிறோம். அந்த இடத்த என்ன பண்ணணும், சுகர் செக் பண்ணுற இடத்த டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஒன்றும் பண்ணாது, சின்னதாக ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஒரு தொடச்சிடணும். சரியா? லைட்டாக ஒரு தொடச்சிடணும் நம்ம குத்த போகிற இடத்துல. சரிங்களா? இந்த டிப்பில் தான் நம்ம குத்தணும். இந்த நீடில் வந்து ஓப்பன் பண்ணணும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு இது ஃப்ரீயாக இருக்குது, இது டைட்டாக இருக்குது. இது இப்படி ஹெட்டு மாதிரி இருக்குல்ல, அதை அப்படி தீரணும் அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடும். இப்படி இருக்குது அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஒரு சைடு ரைட்லேருந்து லெஃப்ட், இல்லாட்டி லெஃப்ட்லேருந்து ரைட்டு, அதை ஒரே ஒரு டைம் மட்டும்தான் வைப் பண்ணணும். சரிங்களா? நீடில் எடுத்தாச்சு. பேஷண்ட்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். சின்னதாக ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி தான் ஓடி இருக்கும். சரிங்களா? போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரலை மடக்கு வந்துடுச்சா? பொறுத்தோட தொடச்சிடணும். அந்த ஃபர்ஸ்ட் வர பிளட்டை தொடச்சிடணும். அடுத்து வர பிளட்டை அமுக்கணும். அமுக்கிட்டு பிளட் எடுக்கணும். வச்ச உடனே ரீடிங் காமிக்குது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கையை வச்சு அவங்க பிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நீடில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பு இந்த இருக்குல்ல, கீழே இப்படி வச்சு ஆட்டிடுச்சா? காட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு சுகர் வேல்யூ வந்து 107. இப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டிப் வந்து வெளியில வந்துடும். இதெல்லாம் நம்ம எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட ரீடிங்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோதான். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்,